வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜோர்டான் மன்னரை நேரில் சந்தித்த நிலையிலும் காசாவில் பாலஸ்தீனர்களை இடமாற்றம் செய்வதற்கும் காசாவில் நிலத்தை பிரீமியம் வீட்டு வசதிகளாக மாற்றுவதற்கும் தனது திட்டத்தை மென்மையாக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஓவல் அலுவலகத்தில் அவரது விருந்தினரான ஜோர்டானின் மன்னர் 2ஆம் அப்துல்லா ட்ரம்பின் அந்த யோசனையை அரபு உலகம் எதிர்க்கும் என்று சுட்டிக்காட்டிய போதும் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. அரபு நாடுகளின் தலைவர்களின் ஆட்சேபனைகளை மீறி ஜோர்டான் உட்பட 3ஆம் நாடுகளில் உள்ள காலியான நிலப்பகுதிகளுக்கு பாலஸ்தீனியர்கள் நகர்த்தப்பட வேண்டும் என்ற தனது கருத்தை மீண்டும் கூறினார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது இது ஒரு சிக்கலான விஷயமே அல்ல. காசா பகுதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்க போவதால் நீங்கள் முதல் தடவையாக மத்திய கிழக்கின் நிலைத்தன்மையை பெறப்போகிறீர்கள் என்று ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்பின் அருகில் அமர்ந்திருந்த மன்னர் அப்துல்லா ஜனாதிபதியின் யோசனையை முற்றாக நிராகரிக்கவில்லை. ஆனால் காசாவிற்கான மாற்று முன்மொழிவுகளும் வரலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியதால் பாலஸ்தீனியர்களை காசாவை விட்டு வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்தில் அவரது அசௌகரியம் தெளிவாக தெரிந்தது. மன்னர் அப்துல்லா எகிப்து மற்றும் அரபு நாடுகளிடமும் காசா தொடர்பான ஒரு திட்டம் இருக்கலாம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ட்ரம்ப் மற்றும் மன்னர் அப்துல்லாவின் சந்திப்பு காசாவின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்றும் ஜோர்டானும் எகிப்தும் இடம்பெயர்ந்த சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களை மீள்குடியேற்ற வேண்டும் என்றும் ட்ரம்ப் அறிவித்து ஒரு வாரத்திற்கு பின்னர் நடந்தது. கடந்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் செய்தியாளர் கூட்டத்தில் ட்ரம்ப் தனது காசா திட்டத்தை கூறிய போது ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய இரண்டும் அந்த யோசனையை நிராகரித்தன. ஆனால் செவ்வாய்க்கிழமை காசாவில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் வாய்ப்பு பற்றி நிருபர்கள் கேட்டபோது அமெரிக்கா பிரதேசத்தை கைப்பற்ற அனுமதிக்க மன்னர் அப்துல்லா பெரிதும் மறுக்கிறார். ட்ரம்பின் முன்மொழிவை மன்னர் அப்துல்லா முழுமையாக நிராகரிப்பதற்கு பதிலாக எகிப்து உட்பட மற்ற அரபு நாடுகளுடன் இரு நாடுகளும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று கூறினார். மன்னர் அப்துல்லாவுடனான ட்ரம்பின் சந்திப்பு மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டாளிகளுக்கு ஒரு முக்கிய தருணம் மட்டுமல்ல, காசாவின் எதிர்காலத்திற்கும் அங்கு வசிக்கும் சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கும் ஒரு முக்கிய தருணமாக இருந்தது. சந்திப்பில் ட்ரம்பின் கருத்துக்கள் வெளிப்படையாக இருந்தாலும் அவர் ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் வெளிப்படுத்திய காசா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரமாக இருந்தார். அதனால் ஓவல் அலுவலகத்திற்கு செய்தியாளர்களையும் அழைத்திருந்தார். காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஜோர்டானை அமெரிக்கா நிதியுதவியை காட்டி அச்சுறுத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று ட்ரம்ப் கூறினார். ஜோர்டான் மன்னர் எகிப்து ட்ரம்பின் காசா திட்டத்தை நிராகரித்ததால் அந்த இரு நாடுகளும் அமெரிக்க நிதியுதவியை நிறுத்தி வைப்பது குறித்து பரிசீலிக்கிறீர்களா என்று ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு பதிலளித்த ட்ரம்ப், நான் அதை சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் எங்களிடம் நல்ல உறவு இருக்கிறது. நாங்கள் ஜோர்டான் மன்னரின் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இல்லை, நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று நினைக்கின்றேன். நான் பணம் கொடுத்து மிரட்ட வேண்டியதில்லை. நாங்கள் பணத்துக்கு மேல் வேறு விஷயங்களில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் என்று ஓவல் அலுவலகத்தில் இருந்து ட்ரம்ப் கூறினார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்கா காசாவை எடுத்துக்கொள்ளும், நாங்கள் காசாவை பெறப்போகிறோம், நாங்கள் அதை வைத்திருக்க போகிறோம், அமைதி நிலவுவதையும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்த போகிறோம், யாரும் அதை கேள்வி கேட்கப் போவதில்லை, நாங்கள் அதை மிகச்சரியாக நடத்தப் போகிறோம் என்று ஜோர்டானிய மன்னர் 2ஆம் அப்துல்லாவையும் அருகில் வைத்துக் கொண்டு ட்ரம்ப் கூறினார். ரிசார்ட்கள் மற்றும் அலுவலக கட்டடங்களுக்கான லாபகரமான சொத்தாக காசா வளர்ச்சியடைவதை பார்க்க விரும்புவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். செய்தியாளர் ஒருவர் காசாவின் இறையாண்மை பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு என்ன அதிகாரம் அனுமதிக்கும் என்று கேட்டபோது அதற்கு பதில் கொடுத்த ட்ரம்ப், அமெரிக்க அதிகாரத்தின் கீழ் காசாவை கையகப்படுத்துகிறோம் என்பதுதான். மற்றொரு கேள்வியில் காசாவை அமெரிக்கா வலி செலுத்துவோர் பணத்தில் வாங்க போகிறீர்களா என்று கேட்டபோது ட்ரம்ப் கொடுத்த பதில் அலாதியானது. ட்ரம்ப் பதில் கூறிய போது, காசாவை நாங்கள் வாங்க வேண்டியதில்லை, காசாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம், நாங்கள் வாங்க வேண்டியதில்லை, வாங்க எதுவும் அங்கு இல்லை என்று அவர் கூறினார். மேலும் தொடர்ந்து ட்ரம்ப், அது போரினால் பாதிக்கப்பட்ட பகுதி, நாங்கள் அதை எடுக்கப் போகிறோம், நாங்கள் அதை வைத்திருக்க போகிறோம், நாங்கள் அதை மதிப்புக்குரிய இடமாக மாற்றப் போகிறோம், நாங்கள் அதை இறுதியில் பெறப்போகிறோம், அங்கு மத்திய கிழக்கில் உள்ள மக்களுக்கு நிறைய வேலைகள் உருவாக்கப்படும், இது மத்திய கிழக்கில் உள்ள மக்களுக்கு காசா வைரமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்றார். காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்துவிடும் அபாயம் தோன்றிய நிலையில் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சனிக்கிழமை நண்பகலில் பணிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் இஸ்ரேலிய துருப்புக்கள் தீவிரமான போரை மீண்டும் தொடங்கும் என்று நேதன்யாகு ஹமாஸை எச்சரித்துள்ள நிலையில் காசா பகுதியை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்கின்றார் ட்ரம்ப்.
ட்ரம்ப் கடந்த வாரம்தான் காசா பகுதியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று அறிவித்தார். ஆனால் அவருடன் பேசிய பலர் கடந்த பல வாரங்களாகவே காசாவின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா எடுக்கும் என்ற கருத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசி வருகிறார் என்று தெரிவிக்கின்றனர். ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள அதிகாரிகள் காசா மக்களின் கட்டாய இடப்பெயர்வை நிராகரித்துள்ளனர். இது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் இன சுத்திகரிப்பாகவும் இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே நேரத்தில் ட்ரம்ப் மன்னர் அப்துல்லாவின் வருகைக்கு முன்னதாக எகிப்து மற்றும் ஜோர்டான் மீது அழுத்தத்தை அதிகரித்தார். அந்த இரு நாடுகளுக்கும் பாலஸ்தீனியர்களை எடுத்துக் கொள்ளாவிட்டால் இரு நாடுகளுக்குமான அமெரிக்க நிதி உதவியை நிறுத்த முடியும் என்று கூறினார். உலகெங்கிலும் உள்ள வெளிநாட்டு உதவிகளை ட்ரம்ப் நிறுத்தியதன் ஒரு பகுதியாக ஜோர்டானுக்கான அமெரிக்க உதவி, ராணுவ உதவி உட்பட தற்போது முடக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவிடமிருந்து ஜோர்டான் பெறும் 1.5 பில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு உதவியை பாதுகாக்கும் கடினமான பணியை மன்னர் அப்துல்லா இப்போது எதிர்கொள்கின்றார். அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களை காசா பகுதியிலிருந்து அகற்றுவதற்கான திட்டத்திலிருந்து ட்ரம்பை பின்வாங்க வைக்க முயற்சிக்கின்றார். ஜோர்டானில் ஏற்கனவே ஏறக்குறைய 7 லட்சம் அகதிகள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் உள்நாட்டு போரிலிருந்து தப்பியோடி சென்ற சிரியா நாட்டவர்கள். ஜோர்டானில் 12 மில்லியன் பொதுமக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். மில்லியன் கணக்கில் பாலஸ்தீனிய அகதிகளின் வருகையை ஏற்றுக்கொள்வது பாலஸ்தீனிய வம்சாவளி பொதுமக்களுக்கும் பாலஸ்தீனிய வம்சாவளி அல்லாதவர்களுக்கும் இடையில் பதட்டங்களை தூண்டும் என்று ஜோர்டான் அரசு கவலை வைத்திருக்கிறது. ஜோர்டான் நாடாளுமன்றம் கடந்த வாரம் பாலஸ்தீனியர்களை ஜோர்டானில் குடியமர்த்துவதை தடை செய்யும் மசோதாவை அறிமுகப்படுத்தியது. மன்னர் அப்துல்லா தனது அமெரிக்க பயணத்தின் போது ட்ரம்பின் மீள்குடியேற்ற யோசனை மத்திய கிழக்கை சீர்குலைக்கும், இஸ்ரேலுடனான ஜோர்டானின் அமைதியை பாதிக்கும் மற்றும் ராஜ்யத்தின் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று ட்ரம்பை எச்சரிக்கக்கூடும் என்று ஆராய்ச்சி நிறுவனமான ஜனநாயகத்தின் பாதுகாப்பு அறக்கட்டளை தளத்தின் ஆய்வாளர் அஹ்மத் ஷராவி கூறினார். ட்ரம்பை சந்தித்த போது மன்னர் அப்துல்லா அப்படியான எச்சரிக்கையை பகிரங்கமாக கூறவில்லை. காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்கான ட்ரம்பின் நம்பிக்கை இஸ்ரேலுக்கும் 4 அரபு நாடுகளுக்கும் இடையே முறையான உறவுகளை ஏற்படுத்தி ட்ரம்பின் ஆபிரகாம் உடன்படிக்கையின் சவுதி அரேபியாவை சேர வைப்பதை பெரிய அளவிலான சிக்கலாக்கும் என்று ட்ரம்பை நம்ப வைக்க மன்னர் அப்துல்லா முயற்சி செய்யலாம். இப்போது வரை மன்னர் அப்துல்லா ட்ரம்பின் திட்டத்திற்கு எகிப்து என்ன சொல்ல போகிறது என்று பார்க்கலாம், அரபு நாடுகள் என்ன சொல்ல போகின்றன என்று பார்க்கலாம் என்பதாக பந்தை மற்ற மைதானங்களில் வைத்து சமாளிக்கின்றார். மறுபக்கத்தில் எகிப்து முன்பு ஜோர்டான் கூறியது போலவே ட்ரம்பின் திட்டத்தை நிராகரித்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை எகிப்திய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்தில் இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு விரிவான முன்மொழிவை வழங்க எகிப்து திட்டமிட்டுள்ளது. எகிப்திய அரசாங்கத்துடன் இணைந்து அல் கஹைரா செய்தி தொலைக்காட்சியின்படி பிராந்தியத்தில் விரிவான மற்றும் நியாயமான அமைதியை அடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஒத்துழைக்க எகிப்து தயாராக இருக்கிறது. எவ்வாறாயினும் காசா குடியிருப்பாளர்களுக்கு எகிப்தில் இடம் கொடுப்பது தொடர்பான எந்த ஒரு முன்மொழிவையும் எகிப்து நிராகரிக்கிறது என்று எகிப்திய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது.